நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை லான்ச் பண்ணி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன்லையும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களாம். டிவிகே தமிழக வெற்றி கழகம், அதே பாருங்களேன், தளபதி விஜய் கழகம் டிவிகே. இவரால் ஜெயிக்க முடியுமா? முக்கியமான கேள்வி அதுதானங்க. இவர் வந்துட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா? 2026ல் தமிழ்நாட்டின் முதல்வர் ஆவாரா? சரி, அதற்கு முன்னாடி இவர் எந்த கட்சிக்கெல்லாம் எதிரியா இருக்க போறார்? அது அவருடைய அந்த இதை படிச்சு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க அறிக்கைகளில் யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது இந்த 3 கட்சிகளும் இவர் கூட இருக்கலாம். ஆனால் இந்த 3 கட்சிகளும் ரொம்ப பெரிய கட்சிகள் இன்றைக்கு. அதே சமயத்தில் வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். தமிழ்நாட்டின் முன்னணி நடிகரான நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை லான்ச் பண்ணி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன்லையும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களாம். இந்த 24 வர பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க கண்டெஸ்ட் பண்ண போகிறதில்ல. அவருடைய அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காரு, நாங்கள் எந்த கட்சியும் ஆதரிக்க போகிறதில்ல. 26ல் நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக களம் இறங்குறோம். ஸோ 24 எலெக்ஷன் முடித்த உடனே, அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடித்த உடனே கட்சியுடைய கொள்கை, கட்சி கொடி, சின்னம் இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிடுவோம், மக்கள் மத்தியில் வலம் வருவோம் அப்படி, அதாவது நிறைய மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் அவருடைய அறிக்கையில் டீட்டெயிலில் சொல்லியிருக்காரு. நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா 49 வயது நிரம்பியவர். ஸோ சின்ன வயசு தான், பீக் ஆஃப் ஹிஸ் கெரியரில் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய 10 வயதுலேருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. முதல் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக 1984 வந்த வெற்றி அப்படின்ற திரைப்படம். அதற்கப்புறம் சில படங்கள் குழந்தை நட்சத்திரமாக வராரு. அவருடைய முதல் திரைப்படத்துக்கு முதல்ல 500 ரூபா வந்து சம்பளமாக வாங்கினாராம். யாருக்கிட்டனா PS வீரப்பா அவர்கிட்ட. அதுக்கப்புறம் 1990ல் நாளைய தீர்ப்புன்ற படத்துலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக லீட் ரோல் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ தன்னுடைய 18 வயதுலேருந்து லீட் ரோல் எடுத்துட்டாரு. 2000லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டார் கல்ட் வர ஆரம்பிச்சுது. 2010லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஏறக்குறைய நம்பர் 1னே சொல்லலாம், அதில் டவுட் இல்லை. அஃப்கோர்ஸ் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறாரு. இருந்தாலும் திரைப்பட இதில் அவர் இந்த கலெக்ஷன் அதெல்லாம் பார்க்கும்போது இவர் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறாங்க, அவருடைய அந்த மாஸ் ஃபாலோயிங்காக. சரி, அவர் ஏன் முதலாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஏன் ஆரம்பித்தார் இந்த கட்சிக்கு? இது பார்த்தீங்கன்னா வெற்றி அப்படின்னா விஜய் தானேங்க. ஸோ அதனால் அது மாதிரி டிவிகே தமிழக வெற்றி கழகம், அதே பாருங்களேன், தளபதி விஜய் கழகம் டிவிகே. ஸோ இதெல்லாம் யோசிச்சிருக்கலாம். இன்னொன்று, இந்த கழகம்ன்றது தான் ஆட்சியில் ரொம்ப காலமாக இருக்குது. ஒன்று திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், இல்லைனா அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அதனால் அந்த கழகத்தையும் எடுத்துருக்கலாம். ஸோ மொத்தத்தில் டிவிகேன்ற இதில் இவர் வரப்போகிறார். முதல்ல இவரை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, அவருடைய பீக் ஆஃப் ஹிஸ் கெரியரில் வராருங்க. அது வந்து உண்மையாகவே என்னென்னா, 49 வயசு. இப்போ அவர் எடுக்கிற ரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இன்றைக்கி அவர் தான் நம்பர் 1 நடிகர் தமிழக இண்டஸ்ட்ரியில். அவர் சொல்லும்போது கிளியராக சொல்கிறாரு, இதற்கு மேலே ஒரே ஒரு படம் தான் நான் கமிட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முழு நேர பணியாக இருக்க போகிறேன். இதை நான் வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மய்யம் கமலஹாசன் அவர்கள், அவரும் ஒரு கட்சி ஆரம்பித்தார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அவர் படமும் நிறைய பேர் குறை சொல்கிறது அவர் என்னென்னா, அவர் படத்திலே தான் பிஸியாக இருப்பார், கட்சியெல்லாம் பார்க்குறது இல்லைன்னு. ஸோ அதுவும் இவர் பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா அன்டவுட்டட்லி கமல்ஹாசன் அவரோடலாம் மூவி இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி கலெக்ஷனில் நம்பர் 1 இவர் தான். ஸோ பீக் ஆஃப் ஹிஸ் கெரியரில் வராரு, அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 49 வயசில் வரார். இப்போது இவர் கமல்ஹாசன் அவர்களாக இருக்கட்டும், ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு கட்டத்தில் கட்சி ஆரம்பிக்கலான்னு அனௌன்ஸ்லாம் பண்ணிட்டார். அவங்க வந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய எண்ட் ஆஃப் தர் கெரியர். இவர் பீக் ஆஃப் த கெரியர் வரார். ஸோ அதுவும் அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியை நம்ம பாராட்டணும். மூணாவது பார்த்திங்கன்னா டைமிங் ஆஃப் என்ட்ரி. அது பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன், ஏன் அவங்கள சொல்கிறேன்னா அவங்க 2 பேர் தான் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இவருக்கு அதை எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் நம்ம சொல்லணும்னா இவங்க 2 பேர் முன்னணி நடிகர்களாக வராங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் கலைஞர் அவர்களும் இல்லை, ஜெயலலிதா அம்மையாரும் இல்லை. அந்த டைமில் ஒரு வேக்யூம் இருக்கும்போது நாங்கள் வரோம், சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணுறோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைய சூழல் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, வேக்யூம் கிடையாது. இன்றைக்கி திமுகவை பொறுத்தவரை ஸ்டாலின் அவர்கள், நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ரொம்பவே ஸ்டெடியாக அது போகுது. அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடியார் அவர்கள், அவரும் ரொம்ப ஸ்டெடியாகவே கட்சி இது பண்ணுறாரு. ஸோ இப்போ 2 பெரிய இதாக இருக்காங்க. அந்த டைமில் என்ட்ரி பண்ணுறது பாராட்ட வேண்டும். சரி, இவரால் ஜெயிக்க முடியுமா?
முக்கியமான கேள்வி அதுதானங்க. இவர் வந்துட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா? 2026ல் தமிழ்நாட்டின் முதல்வர் ஆவாரா? இந்த தமிழ்நாட்டு முதல்வருடைய சேருக்கு நிறைய பேருக்கு அந்த கனவு இருக்கும். ஸோ இவருக்கும் எப்போ எனக்கு தோணுச்சுன்னா, ரீசெண்டாக ரொம்ப காலமாகவே அவர் வரப்போறாருன்னு ஒரு எண்ணம் இருந்தாலும், ரீசெண்டாக அந்த தூத்துக்குடி இதப்போ அந்த நிவாரண பணியெலாம் இது பண்ணி நிறைய கேம்பெயின்லாம் போச்சு. ஸோ அப்பயே தோணுச்சு எப்போனாலும் வரலான்னு. கரெக்டாக இப்போ அனௌன்ஸும் பண்ணிட்டார். எவ்வளோ தாக்கத்தை கொண்டு போவார். சரி, அதற்கு முன்னாடி இவர் எந்த கட்சிக்கெல்லாம் எதிரியாக இருக்க போகிறார், அது அவருடைய அந்த இதை படித்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியும் அவர் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியும் இல்லை. அது ரொம்ப தெளிவாக இருக்குது. ரிப்பீட்டடாக மத சார்பு இது அப்படிலாம் இருக்குது. ஸோ இந்த முதலாவது இவங்க அந்த சிஎம் சீட்டை இவர் எய்ம் பண்ணாருன்னா கண்டிப்பாக திமுகவோ அதிமுகவோ இவர் கூட்டணியாக இருக்க முடியாது. ஏன்னா இவங்க 2 பேர் தான் ஒருத்தர் முதல்வராக இருந்துக்கிட்டு வராங்க. ஸோ அந்த சூழலில் அவங்கள நேச்சுரலாக அவர் ஒதுக்கிடுறாரு. ஆனால் அந்த டேர்ம் அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கிளியராக பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சியும் இல்லை. எப்பயுமே இவருக்கும் திமுக கட்சிக்கும் 2011 பார்த்தீங்கன்னா இவருடைய விஜய் மக்கள் இயக்கம் இவங்க வந்துட்டு கேம்பெயினே பண்ணாங்க. எதற்கு? திமுக அரசுக்கு எதிராக. அந்த எலெக்ஷனில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஜெயிக்கிறாங்க. அதற்கப்புறம் இவருடைய அப்பா விஜய் அவர்களுடைய அப்பா வந்துட்டு ராமருக்கு அணில் உதவுன மாதிரி என் பையன் உதவுனாலாம் சொன்னார். ஆனால் 2013 தலைவா டைம் டு லீட் அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. அப்போ ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ரிலீஸ் பண்ண விடலை, இவர் ரிக்வெஸ்ட் பண்ணார். இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி இருந்துச்சு. அது இல்லாமல் சர்க்கார் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லி கேரக்டர் அவரை வரலட்சுமி சரத்குமார் அவர்கள், அதாவது கோமலவள்ளி அப்படின்ற பேர். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாருடைய ஒரிஜினல் பேரா. அதனால நிறைய அதிமுகவில் பயங்கர எதிர்ப்பு இருந்துச்சு. ஸோ இவர் அதிமுகவுக்கும் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, திமுகவுக்கும் எதிர்ப்பு என்று 2011 இருந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சியோட இவருக்கு மோதல்கள்லாம் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மெர்சல் படத்துக்கு அப்புறம் அந்த சிங்கப்பூர் ஜிஎஸ்டி மெடிக்கலி ஃப்ரீ அந்த இதெல்லாம் பண்ணும்போது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ராஜா அவர்கள் அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணார். ஸோ இந்த சூழலில் இவர் ஒரு தனியாக தான் வரப்போகிறாருன்னு தெரியுது. சரி, இவர் எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார்? இப்போ இருக்கிற சூழலில் எனக்கு தெரிஞ்சு பெரிய தாக்கம் திமுக மேலோ அதிமுக மேலோ இருக்க போகிறதில்லை. ஏன் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வாக்கு வங்கியில் பெருசாக அதுக்குன்னு இருக்க ஸ்டேபிளாக போகுது. அதிமுகவிலும் பெரிய இது பாதிப்பு எதுவும் இருக்காது. ஸோ அந்த 2 பெரிய கட்சிகள் என்னை பொறுத்தவரை இப்போ வந்தால் ஒரு பெரிய பாதிப்பு இவருடைய கட்சினால ஒரு பாதிப்பும் வரப்போகிறதில்ல. ஆனால் அதே சமயத்தில் நாம் தமிழர் அதுக்கு அடுத்த லீடிங் பார்ட்டி, 3rd லீடிங் பார்ட்டின்னு தமிழ்நாடு யார் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி. ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு ஒருவேளை பாதிப்பு வரலாமோ? ஏன்னா அவருடைய சீமான் அவர்கள் அந்த கட்சி தலைவருடைய ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸு. ஸோ அதில் கொஞ்சம் டிப்பு வரலாமோ? ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடிகர் சீமான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா முதல்ல ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்போ இவர் சீமான் அவர்கள் என்ன சொன்னார்னா, இல்லை நம்பர் 1 ஆக்டர் இன்னைக்கு விஜய் தான் அப்படின்னாரு. அதே சமயத்தில் விஜயை என்ட்ரி பண்ண போகிறாரு அப்படின்னும் போது இவர் என்ன சொல்கிறாரு, இவர் வந்து கமலஹாசன் ரஜினிகாந்த் அவர்களுடைய தோல்விகளெல்லாம் பார்த்து கற்றுக்கணும் அப்படின்றார். ஸோ பேசிக்காக அவருக்கும் இவர் வர்றதில் பெரிய விருப்பம் இல்லைன்னு தான் தோணுது. இதை வச்சும் நம்ம இன்ஃபர் பண்ணும்போது இன்னொன்று அந்த யூத் ஃபாலோயிங்கையும் வச்சு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு டிப் வரலாம் அந்த யங்ஸ்டர்ஸ் ஃபாலோயிங்கில். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு 3-4% தான். ஒருவேளை இப்போ அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் அதிகாரி யங்ஸ்டர்ஸ் ஒருவேளை ஒரு மினிமல் இது இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சைடு தான் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜயா அண்ணாமலை அவர்களான விஜய் கிட்ட தான் ஃபாலோயிங் இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களிடையே. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற கட்சிகள் மேலே பாதிப்புகள் வரலாம், அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் டிப்பாகலாம். ஆனால் திமுக அதிமுகவுக்கு பெருசாக பாதிப்பு வரும்னு தோணலை. இவர் வர்றது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வரேன்னு சொல்லிட்டு வராமல் நம்ம என்னுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் 1995 முத்து படத்தில் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு சொல்ல முடியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவேன். நாங்களும் வருவார்னோ வரவே இல்லை. ஆனால் இவரை பொறுத்தவரை வந்து விட்டார், அதற்கு பாராட்ட வேண்டும். அதே சமயத்தில் உடனடியாக முதல்வர் நாற்காலி கிடைக்குமான்றதெல்லாம் எனக்கு தெரிந்தவரை அவ்வளோ சாத்தியம் இல்லை இன்றைய சூழலில். அதே சமயத்தில் இப்போ மக்கள் நீதி மையம் மாதிரி 2%, 2.5% இந்த மாதிரி தான் ஓட்டு வாங்க வர கண்டிப்பாக கிடையாது, நிறையவே இருக்கும். ஓரளவு கன்சிடரபிள் பர்சன்டேஜ் இருக்கணும். ஏன்னா இவர்கிட்ட ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. முக்கியமாக என்னென்னா இந்த ரீசெண்டாக நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் இவர் ட்ரையல் மாதிரி பண்ணி பார்த்தாரு. அதில் வந்துட்டு இவருடைய விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து ஒரு 170 சீட்லேயும் நம்ம கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் சுயேட்சை மாதிரி தான், இவருடைய ஃபோட்டோ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்.
அதில் பார்த்தீங்கன்னா 129 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லா தான் தெரியுது, 170ல் 129. ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன், ஒரு அசம்பிளி எலெக்ஷன் போது மேசிவ் ஒர்க் போகணும். ஸோ அத்தனை பேர் இருக்காங்களான்றது தெரியல. அவ்வளோ பேர் வாலண்டியர், அதாவது கட்சிக்கு அவ்வளோ பேர் சேர போகிறாங்களான்னு தெரில. ஸோ நீங்கள் கேட்கலாம், கட்சியில் வந்துட்டு எத்தனையோ அவருக்கு ஃபேன்ஸ், இவ்வளோ படம் நல்லா ஓடுத அப்படின்னு. சரி, படம் பார்க்குறவங்கலாம் ஓட்டாக மாறுமா? அது சந்தேகம் தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் வந்து பெரிய ரஜினிகாந்த் ஃபேனுங்க. இப்போ ரீசெண்டாக ஜெயிலர் படம் பார்க்க மதுரவாயில் ஏஜிஎஸ்க்கு போயிருந்தேன், நானும் என்னுடைய சின்ன பையனும். அந்த தேட்டர் வாசலில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஜெயிலர்ன்ற இதே இல்லை, ஆள் உயர், அது தேட்டர் உயரத்துக்கு என்னென்னா தலைவர் அப்படிதான் ஒரே இது. உடனே என் பையன் கேட்டான், என்னப்பா படம் பேரே இல்லையே அப்படின்னா. அதான்டா, அவ்வளோ ஒரு எனர்ஜி ஆயிடுச்சு, அதான் தலைவர் அப்படின்னு. அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஏன்னா பாரு எப்படி இருக்கு பாரு அப்படின்னு. ஆனால் அதே சமயத்தில் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னார்ல, ஒருவேளை அவர் நின்றுருந்தாருன்னா கண்டிப்பாக நான் ஓட்டு போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அவருடைய கொள்கைகளுக்கும் எனக்கும் இதே இல்லை. அவரை படத்தில் நான் ரசிப்பேன், அது வேற. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கு படம் பார்க்குறவங்க எல்லாம், ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டாக மாற போகிறாங்களா தெரியாது. அது இல்லாமல் இவருடைய ஃபேன் கிளப்பில் இருக்கிறவங்களே நிறைய ஃபேன்ஸு நிறைய கட்சியில் இருக்கலாம். இப்போ திமுகலையோ அதிமுகலையோ மற்ற கட்சியில். ஸோ அவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்களும் தெரியல. இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய கொள்கைகள் நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. பிடிக்காதவங்களும் அவரை பற்றி நல்லதாக என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காருங்க, முழு நேரம் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு. ஸோ அதுதான், அதனால தான் அவர் 3rd பொசிஷனுக்கு வந்திருக்காரு. அந்த மாதிரி விஜய் அவர்களும் லாங் டர்மாக, ஏன்னா அவருக்கு வயசு இப்போ 49 தான். ஸோ லாங் டர்மாக யோசிக்கணும். எடுத்த உடனே சிஎம் சேர், எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த உடனே 1977 அந்த ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பித்த உடனே சிஎம் ஆட்டாயிருன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அவர் பல ஆண்டு காலம் அவர் அரசியலில் இருந்தார், காங்கிரஸில் இருந்தார், திமுகவில் இருந்தார். அவர் ஒரு பெரிய நிறைய ஒர்க் பண்ணியிருக்கார். ஸோ இவரும் நிறைய நற்பணிகள்லாம் செஞ்சாருன்னு இன்றைக்கி அறிக்கையில் பண்ணியிருக்கார். அதே சமயத்தில் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஸோ அதற்கு பொறுமையும் தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் இன்றைய சூழலில், இன்றைய அரசியல் சூழலில் 2026 திடீர்னு அரசியல் சூழல்கள் நிறைய மாற்றம் வரலாம். அப்போ இவருக்கு ரொம்பவே பாசிட்டிவாகவும் போகலாம், ரொம்பவே நெகட்டிவாகவும் போகலாம். ஸோ இன்றைய சூழலில் இவருடைய அறிக்கையை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது 2026 இவர் திமுக பக்கமோ அதிமுக பக்கமோ போகிறதில்ல. முதலாவது அவங்க ரொம்ப பெரிய கட்சிகள். இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை, 3-4% தான் அவங்க. ஸோ ஆனாலும் இவருடைய கொள்கை ரீதியாக அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது பாஜக சைடும் இல்லை. ஸோ யார் பக்கம் போகலாம்? ஒருவேளை கூட்டணி அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, அது இல்லாமல் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ். ஸோ அவர் யூஸ் பண்ணியிருக்க அறிக்கைகளில் யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது இந்த 3 கட்சிகளும் இவர் கூட இருக்கலாம். ஆனால் இந்த 3 கட்சிகளும் ரொம்ப பெரிய கட்சிகள் இன்றைக்கு. அதே சமயத்தில் என்னுடைய அசம்ஷன் என்னன்னா, அடுத்த 2 வருஷத்தில் இவர் முழு நேரமாக இதற்கு உழைத்து நிறைய மக்கள் கூட்டம் இவருடைய இதை அட்ராக்ட் ஆகி, கொள்கையெல்லாம் அட்ராக்ட் ஆகி இவர் ஒரு பெரிய ஃபோர்ஸாக ஆனால் இந்த கட்சிகள்லாம் வந்து ஒரு கூட்டணியாக அமையலாம். தமிழக வெற்றி கழகத்துக்கு 2026 அசம்பிளி எலெக்ஷனில் நீங்கள் வாக்களிப்பீர்களா? நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க. நானும் பார்க்குறேன் அவருடைய ஃபேன் ஃபாலோயிங் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இம்பேக்ட் வரலான்னு. இன்றைய சூழலில் என்னை பொறுத்தவரை பெருசாக 2026 அதாவது சிஎம் சேர்லாம் வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஆனால் 26 என்ன மாறும்லாம், ஒன்றும் ரொம்ப பாசிட்டிவாகவும் போகலாம், ஒன்றுமே இல்லாமலும் நெகட்டிவாகவும் போகலாம். அதே சமயத்தில் ஒரு சப்ஸ்டான்ஷியல் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வருன்றது என்னுடைய இண்டிவிஜுவல் வியூ. உங்கள் வியூவை கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.